காட்டுல இருக்க எல்லா மிருகத்துக்கும் ஒரு தனி திறமையும் அதுங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 2 விலங்குகளும் வேட்டையாடுறதுலயும் சரி, தீவிரமா குழுவோட சேர்ந்து சண்டை போடுறதுலயும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி 2 பேரும் வெறித்தனமா சண்டை போடுவாங்க. ஒரு பக்கம் இரும்பு பற்கள் கொண்ட பயங்கரமான வேட்டைக்காரன் ஹைனா. இன்னொரு பக்கம் மின்னல் வேகம், துல்லியமான வேட்டை திறன் கொண்ட மர்மமான விலங்கு ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக்ஸ். இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதினா யார் ஜெயிப்பா? இந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 2 பிரெடேட்டர்ஸோட சைஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இவங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஹைனாஸ் வர்சஸ் வைல்ட் டாக்ஸ் இவங்க 2 பேர்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹைனா ஒரு ஸ்கேவெஞ்சர். ஸ்கேவெஞ்சர்னா அழுகி போன சாக்கடையில கிடக்கிற இறந்து போன மிருகங்களை தின்ற ஒரு கொலகார வேட்டைக்காரன். ஹைனாஸ் மிகப்பெரிய திறமைசாலி. டாக் ஃபேமிலியில் இந்த உலகத்திலேயே மிக அதிகமான ஜா பவர், அதாவது ஸ்ட்ராங்கான தாடை எலும்புகளை கொண்ட மிருகம் ஹைனாஸ் தான். ஹைனாஸ் மோஸ்ட்லி கூட்டமாக தான் வேட்டையாடும். ஹைனாஸோட கூட்டத்தை கிளான்னு சொல்லுவாங்க. ஒரு கிளான்ல 20 to 80 ஹைனாஸ் இருக்கும். குழு வேட்டையில் இந்த உலகத்திலேயே சிறந்த பிராணி அது வைல்ட் டாக்ஸ் தான். வைல்ட் டாக்ஸ் வேட்டையாட ஆரம்பிச்சா அந்த வேட்டை 80 to 85% வெற்றியில தான் முடியும். வைல்ட் டாக்ஸ் கூட்டமாக தான் வாழும். இதுங்களோட கூட்டத்தை பேக்னு சொல்லுவாங்க. ஒரு பேக்ல 6 to 20 நாய்கள் இருக்கும். ஹைனாஸோட வெயிட் 60 to 80 கிலோ இருக்கும். குள்ளமா இருந்தாலும் இதுங்களோட கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்கும். ஆப்பிரிக்கன் வைல்ட் டாகோட வெயிட் 25 to 40 கிலோ இருக்கும். இதுங்க லைட் வெயிட்டா இருக்கனால காத்து மாதிரி வேகமா ஓடும். வைல்ட் டாக்ஸுக்கு நீளமான கால்கள் இருக்கும். இது வேகமா ஓட பர்ஃபெக்டா இருக்கும். ஹைனாஸ் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகமா ஓடும். வைல்ட் டாக் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகமா ஓடும். இதால பல மணி நேரம் கூட வேகமா ஓட முடியும். இந்த வைல்ட் டாக்ஸை ஸ்டாமினா பீஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. ஹைனாவோட பைட் ஃபோர்ஸ் 1100 PSI. இந்த பைட் ஃபோர்ஸை வச்சு எலும்புகளை எல்லாம் பவுடர் மாதிரி நசுக்கிடும். காட்டு குதிரையோட கால் எலும்பை கூட இதால கடிச்சு தூள் தூளா ஆக்க முடியும். வைல்ட் டாகோட பைட் ஃபோர்ஸ் 350 PSI. இதுங்களால ஆழமா அழுத்தமா கடிக்க முடியும். பட் ஹைனாஸ் அளவுக்கு தூள் தூளா ஆக்க முடியாது. வைல்ட் டாக்ஸோட ஸ்ட்ரென்த்தே அதோட கூட்டம் தான். பேக் அட்டாக் தான் இதுங்களோட மெயின் வெப்பன். ஹைனாஸ் ஒரு ஸ்மார்ட்டான ஸ்கேவெஞ்சர்ஸ். கரெக்டாக பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. ஹைனாஸ்க்கு ஃபீமேல் லீடர் தான் எப்பவும் இருப்பாங்க. மேலை விட ஃபீமேல் ஹைனாஸ் ஸ்ட்ராங்காகவும் குட்டிகளை பாதுகாக்கிறதுலையும் பொறுப்பாக இருக்கனால எப்பவும் ஃபீமேல் ஹைனாஸ் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவியாக இருக்கும். ஒருவேளை தலைவி இறந்தா கூட அதுக்கு அடுத்து அந்த தலைவியோட டாட்டர் தான் அடுத்த தலைவியாக அந்த லீடர்ஷிப் பொறுப்பை ஏற்றுக்கும். இந்த ஹைனாஸ் டிவைட் அண்ட் அட்டாக் டெக்னிக் பயன்படுத்துவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் ஸ்கேவெஞ்சர் ஹைனாஸ் தான். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பெஸ்ட் டீம் ஒர்க் இருக்க பிரெடேட்டர்ஸ் இந்த வைல்ட் டாக்ஸ் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சூப்பராக சப்போர்ட் பண்ணி ஒரே நேரத்தில் சுற்றி வளைச்சு பர்ஃபெக்டாக குழுவாக அந்த குழுவோட டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியாக போயிட்டு சீக்கிரமாக பர்ஃபெக்டாக வேட்டையாடுவாங்க. டீம் ஒர்க் வின்னர்னா அது ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக்ஸ் தான். ஹைனாஸோட ஸ்கின்னு ரொம்ப திக்காக இருக்கும். இதுங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டா கூட இதுங்களால அந்த வலியை தாங்கிக்க முடியும். வைல்ட் டாக்ஸோட ஸ்கின்னு ரொம்ப தின்னாக இருக்கும். பெருசாக அடிபட்டா இதுங்களால தாங்கிக்க முடியாது. ப்ளீடிங் அதிகமாக வரும். ஹைனாஸ் டைரெக்டாக ஒரே அட்டாக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கழுத்தை கடிச்சு எலும்புன்னு இருக்கும். சிங்கத்துக்கும் எதிராக ஃபைட் பண்ணுற அளவுக்கு தைரியம் ஹைனாஸ்க்கு இருக்கு. வைல்ட் டாக்ஸ் அட்டாக் பண்ணிட்டு ஓடிடும். ஹிட் அண்ட் ரன் டெக்னிக் தான் வைல்ட் டாக்ஸ் யூஸ் பண்ணும். ஒரே இடத்துல தாக்காம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து அட்டாக் பண்ணும். கூட்டமாக சுற்றி நின்று அட்டாக் பண்ணும். ஒரு ஹைனாவும் ஒரு வைல்ட் டாகும் நேருக்கு நேர் மோதினா ஹைனாவோட ஒரு பைட் சாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். வைல்ட் டாகோட ஸ்பீட் ஹெல்ப் பண்ணும். பட் ஹைனா ஒரு கடி கடிச்சாலும் வைல்ட் டாக் செத்துடும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதினா ஹைனா தான் ஜெயிக்கும். ஒருவேளை ஒரு ஹைனாவும் 3 வைல்ட் டாக்ஸும் மோதினா வைல்ட் டாக் தாக்கிட்டு ஓடினாலும் ஹைனாவோட ஸ்கின் காயத்தை பொறுத்துக்கும். கஷ்டப்பட்டு சண்டை போட்டால் இந்த சண்டையிலையும் ஹைனா வின் பண்ண தான் வாய்ப்புகள் அதிகம். மேபி ஒரு ஹைனாவும் 8 வைல்ட் டாக்ஸும் மோதினா வைல்ட் டாக்ஸோட கோஆர்டினேஷன், இதுங்களோட ஒத்துழைப்பு பர்ஃபெக்டாக இருக்கனால இந்த சண்டையில் வைல்ட் டாக்ஸ் தான் வின் பண்ணும். 10 ஹைனாஸும் 10 வைல்ட் டாக்ஸும் மோதினா வைல்ட் டாக்ஸ் என்னதான் ஸ்பீடாக கோஆர்டினேஷனோட இருந்தாலும் ஹைனாஸோட கொடூரமான பவருக்கும் வெறித்தனத்துக்கும் முன்னாடி வைல்ட் டாக்ஸால தாக்குப்பிடிக்க முடியாது. ஸோ ஹைனா குரூப் தான் வின் பண்ணும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஹைனா பேக்கும் ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக்ஸ் இதுங்க ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதினா 55% ஹைனாஸ் ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம். 45% வைல்ட் டாக்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு பக்கம் மிருகத்தனமான சக்தி கொண்ட ஹைனாஸ், இன்னொரு பக்கம் அதிரடியான டீம் ஒர்க் கொண்ட ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக்ஸ். இந்த 2 மிருகமும் காட்டுல தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குனவங்க. சூழ்நிலை தான் இவங்கள யார் ஜெயிப்பாங்கன்னு தீர்மானிக்கும். இந்த 2 கொடூரமான மிருகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹைனாஸ் தான்.
பிகாஸ் சிங்கத்தையே எதிர்த்து நிற்கிற அளவு டேலண்ட் ஹைனாஸ்க்கு தான் இருக்கு. ஹைனாஸோட இந்த டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த 2 பேர்ல எந்த மிருகத்தை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஜஸ்ட் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல மீட் பண்ற வரைக்கும் see you, டாடா, பாய்.